நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பெருசாக ஒரு 4 உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு 2 எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க. தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த வெந்த உருளைக்கிழங்கு வந்து ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணுங்க. அப்புறம் மல்லித்தலை வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா இப்படி பொடிசாக நறுக்கிக்கலாங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணுங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். இது கூட பெப்பர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது ஒரிகானா வந்து அது 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து உப்பு அளவாக போட்டுக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் கம்மியாக போட்டுக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா அந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம வந்து பூரி தேய்க்கிற கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். மொத்தமாக தேய்க்கணும். கொஞ்சம் மாவு போட்டு நம்ம கொஞ்சம் தேய்ச்சிக்கலாங்க. இந்தளவுக்கு நம்ம மொத்தமாக தேய்ச்சிக்கணுங்க. தேய்ச்சிட்டு நம்ம வந்து ஒன்றா ஸ்கொயராக எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இது அப்படியே 4 கட் பண்ணிக்கலாங்க. சீஸ் பாருங்கள், இதில் வந்து நம்ம திருகின சீஸ் வந்து சென்டரில் வந்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணி ஃபோர்க்கு வச்சு இந்த ஓரத்தில் அப்படியே நம்ம இது பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி உள்ளே வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் ஃபோர்க் வச்சு அமுத்தி விட்டுலாங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிருக்கேங்க. இது வந்து நம்ம வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பக்கம் ஆட் பண்ணி அடுத்த பக்கம் நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துடலாம். பாருங்கள், இந்த நீல வாக்கிலே அறுத்து நடுவில் கொஞ்சம் நம்ம சீஸ் வச்சு கொஞ்சம் சீஸ் வைக்கலாங்க. ஃபோர்க்கு வந்து இந்த ஓரத்தில் இது அமுத்தி விட்டுலாங்க. ஸ்கொயரு, ரெக்டாங்குலர் எந்த ஷேப்பில் வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயராகவும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இந்த ஓரத்தில் நம்ம அறுத்தோம் இல்லைங்க, அதை வந்து சின்னதாக இப்படி இது பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சீஸ் போடாமல் அப்படியே இதை கூட பொரித்து எடுக்கலாம். அதை எடுத்துகிட்டு இதை போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மீதி இருந்த ஓரத்தில் இருந்ததெல்லாம் கட் பண்ணி சீஸ் போடாமல் சும்மா அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து டைமண்ட் ஷேப்பில் இது பண்ணினது, சமோசா மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இது பண்ணது. இது வந்து சும்மா சீஸ் போடாமல் நம்ம வந்து கடைசியில் இருக்கிறது தேய்ச்சி இதெல்லாம் பாரு எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் இப்படி வித்தியாசமாக சீஸ்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வர்றப்போ நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா வந்து அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரதியா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.